Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த அன்பாக்சிங் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கேஷுவல் ஷூ வாங்கியிருந்தேன். அதுவும் அமேசான்ல நல்ல ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். அதை நான் என்ன வாங்கியிருந்தேன், எவ்வளவுக்கு வாங்குனேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷூ பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்தது. சரி, எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஒயிட் ஷூ வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே அந்த ஒயிட் ஷூ வந்து ஃபுல்லாகவே அழுக்காகி ஒரு மாதிரி டஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறது அந்த ஏஷியன் ஃபுட்வேர் தான். இதுவும் ஒரு பிராண்டு தான். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நசுங்கி வந்தது. நான் அதை பயந்துட்டே தான் நான் அன்பாக்ஸ் பண்ணேன். சரி, பாக்ஸ் இவ்வளோ நசுங்கி இருக்குது, ஷூ எதாவது டேமேஜ் ஆகிருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷூ எதுவுமே டேமேஜ் ஆகல. பாக்ஸ் தான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நசுங்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொரியரில் அவங்க ஃபுல்லாக போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாக்ஸ் பிஞ்சிருக்கு. ஆனால் ஷூ பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜுமே இல்லை. ஃபுல்லாகவே நல்லாவே சூப்பராக இருக்குது. நான் எப்படி நான் அமேசான் வெப்சைட்டில் பார்த்தனோ அதே மாதிரியே இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நானும் அந்த ஷூ வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இந்த ஷூ பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க. எத்தனை பேருக்கு நான் அந்த ஷூ பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் லைக் மூலமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இந்த ஷூ வந்து ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா ஏஷியனும் ஒரு பிராண்டு தான். எல்லாரும் அடிடாஸு, நைக்ஸ் அதுதான் பிராண்டட் ஷூ நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஷியனும் ஒரு நல்ல பிராண்டு தான். நான் ஏற்கனவே ஏஷியன் ஷூ வாங்கியிருக்கேன், நல்லாவே உழைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷூவோட பாட்டம் பாருங்கள், நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதோட திக்னஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 800 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு கேஷுவல் வேரிங் பண்ணுறீங்களா, சூப்பராக இருக்கும். காம்பினேஷனில் வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டிருந்தாலும் இது நல்ல காம்பினேஷனில் இருக்கும். எல்லா கேஷுவலுக்கும் இது நல்லாவே செட் ஆகும். ஏன்னா இது வந்து மல்டி கலராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஒயிட் வாங்குறாங்க. நானும் ஃபுல் ஒயிட் வாங்கலான்னு தான் நினச்சேன். சரி, எல்லாரும் ஃபுல் ஒயிட் வாங்குறாங்க, நம்மளும் அப்படியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மாடலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், அதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் எந்த டேமேஜுமே இல்லை. ஸ்டிச்சஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதை சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ப்ளூ கலரில் பாருங்கள், ஸ்டிச்சஸ்லாம் சூப்பராக இருக்குது. சில ஷூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் ஃபுல்லாகவே வெளியே வந்திருக்கும். ஒன்று வந்து சரியாக ஸ்டிச் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிள் பேஸ் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிளுக்கு அந்த பின்னாடி வருதுல்ல, அந்த ஹேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஷூவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த அமேசான் லிங்க்கு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு அந்த ஷூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்சனலாக நான் யூஸ் பண்ணனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போடுறேனே. ஏன்னா இந்த ஷூ வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு இது வந்து நான் அன்பாக்சிங் வந்து நான் அப்போவே எடுத்துட்டேன். ஆனால் இது இப்போ போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுறேனே. இது நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷூவோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த ஷூவோட குவாலிட்டி பார்த்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே எனக்கு அந்த பாட்டம் பேஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே திக்காக இருக்குது. அது வந்து பார்க்க வந்து நீங்கள் ஒரு மாதிரி கிரிப் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் அது வேர் பண்ணி நடக்கும்போது தான் தெரியும் அதோட கிரிப்பு வந்து சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.